நட்புக்கும் உறவுகளுக்கும் வணக்கங்கள். பலர் கூடுகின்ற பொது இடங்களில் பலர் மதிப்பு மிக்கவர்களாக மதிக்கப்படுவதாக ஒரு சிலர் தான் மதிக்கப்படவில்லை என்று ஒதுங்கிக் கொள்வது தாழ்வு எண்ணத்திலே. சில திறமைகள் இருந்தும் தாழ்வு எண்ணம் தான் அந்த திறமையை வெளிக்கொணராக அமுங்க செய்வது என்று புரியாமல் ஒதுங்கிக் கொள்வது. உங்களுடைய மதிப்புகள் உயர என் செவி வெளியில் அறிந்தவை உங்கள் பார்வைக்காக. முதலாவதாக உங்கள் உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களால் இயன்றளவு அளவான உணவு, தேவையான உடற்பயிற்சிகள், அது மற்ற பார்வையில் நீங்கள் அழகானவர்களாக. இரண்டாவது, உங்கள் உடைகள் ஆடம்பரமான உடைகள் இன்றி நேர்த்தியான சுத்தமான ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள். அதில் அடுத்த பார்வையில் நீங்கள் கண்ணியமானவர்களாக. மூன்றாவதாக வரவேற்பு. ஒருவரை சந்தித்துக் கொள்ளும் போது உள்ளார்ந்த உள்ளுணர்வுடன் சிறிய முகமலர்ச்சியுடன் புன்சிரிப்புடன் வணக்கம் நண்பரே அல்லது வணக்கம் உறவு முறை அல்லது அடமொழி உறவு முறையில் நேர்மறை எண்ணம் கொண்ட எனக்கு தெரிஞ்ச பல நம்பர்கள் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேர் 3 பேர் மட்டும் உங்களுடைய உதாரணத்துக்கு கொண்டு வரேன். ஒரு நபர் மேடை பேச்சுகளில் சில சிந்தனை கருத்துக்களை சொல்லக்கூடியவர், அவரை வாங்க சின்ன கலைவாணர் என்றும், மற்றொருவர் சில ஆன்மீக பணிகளில் ஈடுபடக்கூடியவர், அவரை வாங்க முருகா கடவுளை என்றும், மூன்றாம் நபர் சில கவிதையை எழுதக்கூடியவர், அவரை வாங்க கவிஞரை என்றும் அழைக்கப்படுவது. இவ்வாறு அழைக்கும்போது புன்சிரிப்போடு அழைக்கும்போது உங்கள் இருவருக்கு உண்டான நட்புறவு கூடுதலாகும், உள்ளார்ந்த நட்புறவு கூடுதலாகும். இது நீங்கள் மரியாதை கலந்தவராக. அதே நேரத்தில் அடமொழி பெயரை குறிப்பிட வேண்டும். எதிர்மறை நேர்கொண்டு கேலி செய்யக்கூடிய பெயரில் யாரையும் அழைத்து விட வேண்டாம். அது உங்களுடைய பிரிவினை பெரிதாக்கிவிடும். மூன்றாவதாக பேசும் முறைகள். ஒருவரை சந்தித்துக் கொள்ளும் சமயங்களில் உங்கள் எதிரணி முதலில் பேசினார், அவருடைய பேச்சை காது கொடுத்து கேளுங்கள். அவ்வாறு காது கொடுத்து கேட்கும்போது அவருக்கு மிக பிரியமானவர்களாக. அடுத்ததாக நீங்கள் பேச வேண்டிய சூழ்நிலை வந்தால் உங்களுடைய கருத்தில் உண்மைத்தம் வந்த ஆழமான கருத்துடன் பேசுங்கள். அதில் மற்றொரு பயிர் நீங்கள் பல விவரங்கள் தெரிந்தவர்களாக. அதுக்கு அடுத்ததாக உங்களுடைய சொல், உங்களுடைய செயலில் உங்களுக்கும் தனித்துவத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். அந்த தனித்துவமான அமைப்பு நீங்கள் மற்ற பார்வையில் திறமையானவர்களாக. கூடுதலாக முடிந்தால் இல்லை என்பதற்கு உங்களால் இயன்றது சின்ன சின்ன உதவிகள் செய்யுங்கள். அந்த உதவி செய்யும் பக்கத்தில் நீங்கள் கருணை உள்ளம் கொண்டவர்களாக. இறுதியாக அந்த ஆரம்பத்தை சொன்னல தாழ்வு மனப்பணியில் ஒதுங்கிக் கொள்வது. அதே போல் சில மனிதர்களும் சில ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும். உங்களுக்கு கீழான கவனிக்கும் போது உங்களுடைய தாழ்வு மனப்பங்களை உங்களுடைய திறமைகளை சமர்ப்பித்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் கீழானவர்களை கேலி செய்யும் நோக்கத்தில் எதையும் செய்துவிட்டார்கள். உலகம் உருண்டை, அதை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் உங்களுக்கு மேலானவர்களை கவனிக்கும் போது அவருடைய சொல், அவருடைய திறமைகளும் உங்களுடைய திறமையை வளர்ப்பதற்கு ஏதாவது புதிய தென்படியாந்து கவனித்துக் கொள்ளுங்கள். அது உங்களை வாழ்வில் அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்களுக்கு பயன்படும். இவ்வாறு செய்ததனால் நீங்களே மனித வாழ்வியல் மதிப்பு மிக்கவர்களாக, வாழ்வில் உயரக்கூடியவர்களாக, நீங்களே மகிழ்ச்சியானவர்களாக, உங்களுடைய தன்னம்பிக்கையுடன் சில இறை நம்பிக்கையும் சேர்ந்திட உங்கள் வாழ்வு என்றும் வெற்றிக்காமல் ஒளிமயமாக இருக்கும் குறிக்கின்ற விடைகிறேன். நன்றி, வணக்கங்கள்.